என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம வாட்டர்மெலன் ஜெல்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாட்டர்மெலன் ஜூஸ் வச்சு இன்றைக்கி நம்ம ஜெல்லி பண்ண போகிறோம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு வாட்டர்மெலன் எடுத்திருக்கேன். இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இதுக்குள்ளே இருக்க இந்த ஃப்ளஷ் எல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி அதோட ஃப்ளஷ் எல்லாம் ஃபுல்லாக வெளியே எடுத்துருங்க. அந்த எடுத்து வச்சுருந்த வாட்டர்மெலன் ஃப்ளஷ்ஷை கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை தண்ணியெலாம் ஆட் பண்ணாமல் அப்படியே அரைச்சி ஜூஸை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஜூஸை மட்டும் தனியாக வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் ஜெலட்டின் பவுடர் போட்டால் அது கரையும். நல்லா சூடு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஜெலட்டின் பவுடரை மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜெலட்டின் நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சுகர் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த நேச்சுரல் சுகரே போதும்னு விட்டுட்டேன். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த வாட்டர்மெலன் தோலில் அதை ஊற்றிடலாம். இது ஆறுனதும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.